ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் மோமோவை காமிக்கிறாங்க. அவள் ரொம்பவே கவலையாயிட்டு தன்னோட ஹஸ்பண்ட் ஷென்னை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கா. அவளுக்கு இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி. பட் அவனை பார்த்தா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே மியாவுக்கு பர்த்டே எல்லாமே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கான். அவனை அங்கே பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப கவலையாயிட்டு, உனக்கு எனக்குமே இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி ஞாபகம் இருக்கான்னு சொன்னதும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்ன நினச்சிட்ருக்கியா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு போகிறான். அப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. தாத்தாவை பார்க்குறதுக்காக ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் போயிருக்கா. அந்த ஷென்னை பார்த்ததுமே அவளுக்கு அந்த ஃபஸ்ட் டைம் லவ் வந்துடுது. ஸோ அங்கே ஆசை அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட வாசி மேரேஜுமே நடந்திருக்கு. பட் இந்த 3 இயர்ஸில் அவன் எப்பயுமே அவளை ஒரு டைம் கூட ஒரு பாசமாக பேசினது கூட கிடையாது. ரொம்ப மோசமாக தான் அங்கே ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்போ ஹீரோயின் அங்கே ரொம்பவே இங்கே டென்ஷன் போயிடுறா. இதுக்கப்புறமே என்னால் பொறுத்துட்ருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க கோட்டை எல்லாமே கொண்டு அவள் கையில் கொடுத்துட்டு என்னோடய ரூமை க்ளீன் பண்ணுன்னு சொன்னதும் அவள் கோட்டை கூட வாங்கலை, இக்னோர் பண்ணிவிட்டு அப்பாட்டு அங்கேருந்து போனதும் இவனுக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே சாப்பிட்றதுக்காக அங்கே டேபிளுக்கு வரும்போது அவள், நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்டுச்சுக்க, நான் என்னமோ உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்ததாகவும் நான் இப்போ உன்னை சீட் பண்ணுற மாதிரிலாம் நீ யோசிக்கிற, உன்னை எப்பயுமே எனக்கு பிடிக்காது உனக்கு தெரியல அப்படின்றத சொல்கிறான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் பார்க்க போகிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ ஹீரோயின், நான் இதுக்கப்புறமே உன்கிட்ட பொறுத்துச்சுக்க முடியாது, நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டுது. என்னது டைவர்ஸா, நான் உனக்கு டைவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அப்போ அவங்க கிளப்புக்கு அங்கே கூட சேர்ந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, மேடம் இன்னைக்கு யாரோட சிஸ்டர் அங்கே ஜூலி அங்கே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பயங்கர ஃபைட் வந்திருக்கு அப்படின்றத சொன்னதும் அவங்க உள்ளே போனதுமே அந்த ஜூலி அவ்வளோ ஒரு ஆட்டிடியூடோட, நீ இப்போ ஒழுங்காக இவங்கள பனிஷ் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் போலீஸ்க்கு இப்போ கால் பண்ணி கூப்பிடுறேன், அவங்க இப்போ யார் மேலே தப்புன்னு சொல்லிட்டு விசாரிக்கட்டும்னு சொன்னதும் அவன் ரொம்ப பயந்து போயிட்டு, நீ என்ன தைரியம் தான் இப்படி பேசுவ, நான் இப்போ எங்கள் அம்மாட்ட கால் பண்ணி உன்னை சொல்கிறேன்னு சொன்னதும், யார்கிட்ட வேணாலும் சொல்லு, எனக்கு எதை பற்றியும் பயம் கிடையாது, உன் பிரதர்கிட்ட நான் டைவர்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு இவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட் அங்கே வந்ததுமே இப்படி மோமோ என்கிட்ட டைவர்ஸ் கேட்குறாப்பான்னு சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்க, அந்த பொண்ணு உன்னை ரொம்ப லவ்வில் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கான். என்ன ஏதுன்னு பேசு அப்படின்றத சொல்லும்போது இங்கே அந்த ஷென்னோட அம்மா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு, நீ என் பொண்ணுகிட்ட அவ்வளோ தூரத்துக்கு அத்துமீறி பிஹேவ் பண்ணியிருக்க, ஒழுங்கா நீ இப்போ அவட்ட மன்னிப்பு கேளு, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், உங்கள் பொண்ணுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுங்க, உங்கள் பொண்ணு சின்ன பொண்ணு கிடையாது, அவள் இருக்க ஒழுங்கினமா அடுத்தவங்க கூட போய் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாளா அப்படின்றத சொன்னதும், நீ என்ன தைரியம் தான் இப்படி பேசுவ, நீ அவட்ட சாரி கேளுன்னு சொன்னதும், நான் ஏன் சாரி கேட்குறேன் உங்கள் பொண்ணுக்கிட்ட அப்படின்ற சைட் அவள் கோவப்பட்டதுமே ஹீரோயின் அங்கே ஒரு இருட்டு அறையில் பிடிச்சி அவங்க அடைச்சி வைக்க சொல்கிறாங்க. அப்போ அங்கே ரொம்பவே இருட்டாக இருக்கவும் அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே அந்த ஷென் வந்ததுமே அவன் உள்ளே பார்த்துட்டு இவன் மயக்கமாக இருக்கவுமே பயந்து போயிட்டு வேமா அவளை அங்கே தூக்கிட்டு அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே ஹீரோயின், நீ இந்த ட்ராமாலாம் பண்ணாத, நான் உன் கூட சேர்ந்து எனக்கு விருப்பம் கிடையாது இருக்கிறதுக்கு, நாளைக்கேவா நம்ம 2 பேரும் சேர்ந்து கோர்ட்டில் போய் டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்கிறா. ஸோ இப்போ இந்த ஜூலியை பார்த்தா அவங்க அம்மாட்ட, அம்மா நீங்கள் என்ன வேலை பண்ணி வச்சீங்க, இருட்டறையில் போய் அவளை எதுக்கு அடைச்சிங்க, அவளுக்கு ஏதாச்சும் ஆகிப்போச்சுன்னா பிரதர் சும்மா விட மாட்டார் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போய் அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நான் என்ன பண்ணுறது, அவள் அவ்வளோ தைரியம் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது ஹீரோயின் அங்கே வந்துடுறா. உங்களுக்கு என்ன திமிரு இருந்தால் நீங்கள் என்னை அப்படி இருட்டு அறையில் போய் அடைச்சி வச்சுருப்பீங்க, அது எவ்வளோ இருட்டாக இருந்துச்சு, எனக்கு பயம்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, நீ வாய்க்கு வந்தபடி பேசுறேன்னா அப்படிதான் நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன்னு சொன்னதுமே அம்மாவோட தரப்புல நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொன்னதும், நீ என்னடா பேசிட்டு இருக்க, அம்மாவையும் தங்கச்சியை விட்டு கொடுக்குறியாடா, இவளை என்னைக்கு நீ கல்யாணம் பண்ணையும் அன்னையிலேருந்தே மாறி போயிட்டடான்னு சொன்னதும், நீங்கள் இதுக்கப்புறம் அவட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணீங்கன்னா நான் கோவமாயிருவேன்னு சொல்லிட்டு இவன் திட்டான். உடனே அவங்க, ஐயோ என் பிள்ளை இப்படிலாம் மாறி போயிட்டானே அப்படின்றத சொல்லிட்டு தலையெல்லாமே பெயின் ஆகிற மாதிரி ட்ராமா பண்ணுறாங்க. வீட்டுக்கு அங்கே நம்ம ஹீரோயின் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு, ப்ளீஸ் அவங்கள மன்னிச்சிரு, அவங்க ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும், இதுக்கெல்லாம் நீ மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியம் கிடையாது, உன் கூட சேர்ந்து எனக்கு வாழ்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, நீ எனக்கு டைவர்ஸ் மட்டும் கொடு, எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போனதுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகி போய் பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே மெய்டு, சார் அவங்க ஒரு நல்ல ஒய்ஃப், அவங்க எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணிட்டுருக்காங்க, பதிலுக்கு அவங்களுக்குமே எதிர்பார்ப்புக்கும் இல்லை, நீங்கள் அதை பூர்த்தி பண்ண வேண்டாமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க பிரேக்ஃபாஸ்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் என்ன நீ இன்னைக்கு ஆஃபீஸ் போகலையான்னு சொன்னதும், இல்லை உனக்காக
தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், இந்த பாசாங்க வேலையெல்லாம் நீ என்கிட்ட காட்டணும்னு அவசியம் கிடையாது. நான் உன்னை டைவர்ஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். நீ என்ன நடந்தாலும் சரி இதை நான் மாற்ற மாட்டேன்னு அவள் சொல்கிறா. ஸோ வீட்டுக்கு அங்கே போயிட்டு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போனதுமே அவங்க பிரதருக்கு அவளங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம்தான். பட் அவளுக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சுக்கு. ஷென்னை மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னப்போ அவங்க பிரதருக்கு சுத்தமாக அங்கே பிடிக்கவே இல்லை. அவங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க பேச்சை மீறி வந்துட்டு இவள் கல்யாணம் பண்ணியிருக்கா. கடைசியாக அவங்க சொன்னது தான் இன்றைக்கி நடந்துருச்சு. அவங்க பேச்சை நான் கேட்டிருக்கணும்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகும்போது அப்போ அந்த ஷென் அங்கே வந்து சரி வா நான் காரில் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும், உன் காரில் வர லெவலுக்கு என் தரெல்லாம் குறைஞ்சி போகலன்னு சொல்லிட்டு அவங்க டாக்ஸியை புக் பண்ணி அங்கேருந்து போயிடுறா. ஸோ அப்போ அங்கே வீட்டில் பார்த்தா அந்த ஜூலியை பிடிச்சி தாத்தா பயங்கரமாக திட்டுறாரு. நீ என்ன தைரியம் தான் மூமுட்டை வந்து ஒரு சிஸ்டர் இல்லான்னு மரியாதை இல்லாமல் நடந்திருப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா நீங்கள் என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, அவளுக்காக எம்மா வீட்டு பிள்ளையை போய் திட்டுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் அங்கே வந்ததுமே ஒழுங்கா நீ வந்து மூமுட்டை சாரி கீழேன்னு சொன்னதும் ஹீரோயின் தாத்தா அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது, நான் ஆல்ரெடி அவளை மன்னிச்சிட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே தாத்தா அந்த ஷென்ட்டை நீ வந்து உன் ஒய்ஃபை நல்லபடியாக பார்த்துக்கறணும், அது உன்னோட கடமைன்னு சொன்னதுமே தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க, அவளை எப்பயுமே நல்லபடியாக நான் பார்த்துக்குவேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட காரில் போகும்போது நீ இந்த முடிவை வந்து திரும்ப ஒரு பரிசீலனை பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் உன்னை டைவர்ஸ் பண்ண விரும்பலன்னு சொன்னதும் ஆனால் நான் முடிவு எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து நான் இருக்க மாட்டேன்னு அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே வேறு வாழை இல்லை, அவள் கூட சேர்ந்து அங்கே ஃபைல் பண்ணிட்டு வரான் கேஸை. அப்போ அங்கே வந்ததுமே அவனுக்கு ரொம்ப அங்கே உடம்பு முடியாமல் போகவும் ஹீரோயின் முதுகெல்லாமே தட்டி விட்டுட்டு நான் என்ன போனேன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகவான்னு சொன்னதும் அப்போ அங்கே அதெல்லாம் தேவை கிடையாது, நான் என்ன கேர் பண்ணிக்கிறேன், உன் அக்கறையெல்லாம் தேவையில்லைன்னு அவன் சொல்கிறான். மாதத்துக்குள்ளே நீ வந்து உன் முடிவை மாற்றினேன்னா நம்ம வந்துட்டு இங்கே வந்து வேணான்னு சொல்லிடலான்னு அவன் சொல்கிறான். பட் அதுக்கு அவசியம் இல்லை நம்ம ஹீரோயின் சொல்கிறான். டாக்டரை போய் மீட் பண்ணான், ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா, அதனால தான் இப்படி தலையெல்லாமே பெயின் ஆட்டி உனக்கு வாமிட் வந்துச்சுக்கு, உடம்பு நீ கேர் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஷென் ஹீரோயினை அவங்க பிரதரோட அந்த டேத்து ஜெர்மனிக்கு தான் கூட்டிகிட்டு போயிடுச்சேக்கான். அங்கே பார்த்தா அவனுக்கு திடீர்னு நாங்கள் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போனதுமே ஒன்றும் கவலைப்படாதம்மா கூடிய சீக்கிரம் அவனுக்கு சரியாயிரும்னு தாத்தா சொல்கிறாரு. அவங்க அங்கிளை காமிக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பிரதரையுமே நான் போட்டு தள்ளிட்டேன், இப்போ இவனோட ட்ரிங்கில் நான் வந்து மெடிசன் கலந்துருக்கேன், ஸோ இதனால் கூடிய சீக்கிரம் இவனுமே இறந்து போயிடுவான், அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு சொந்தமாயிரும், கோ ஃபேமிலியோட சொத்தை எல்லாத்தையும் இல்லாட்டி இவன் எடுத்துகிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அங்கே அவர் ரொம்ப கோவமாயிட்டு இருக்காரு. பார்த்தா திடீர்னு அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. அப்போ தாத்தா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடலான்னு சொன்னதோ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவருக்கு எவ்வளோ மோசமாக இருக்க உடல்நிலை, நம்ம பேசாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னதும் நீ என்னம்மா பேசிகிட்டு இருக்க, கோ ஃபேமிலியோட வாரிசு வந்து இப்படி ரொம்ப முடியாமல் இருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாமே வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும் தெரியுமா, டாக்டரை வச்சு வீட்டிலே ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொன்னதும் உங்களோட கௌரவத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது, ஃபஸ்ட்டு நீங்கள் அவர் உடம்பை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிடுச்சேக்கா. பட் அவனை நல்லா அவள் கேர் பண்ணி பார்த்துக்கிறா. அதுக்கப்புறம் அவன் நல்லா ஆனதுமே அங்கே தாத்தாவை மீட் பண்ணதும் பொண்டாட்டி நைட்டு ஃபுல்லாக அங்கே ரொம்ப ஃபீலிங்லே இருந்தா உன்னை நினச்சி, அந்த பொண்ணு உன்னை ரொம்ப லவ் பண்ணிடுச்சிக்கா, நீ இதை யோசி அப்படின்றத சொல்கிறாரு. மீறிட்ட எங்கே அவரை காணோன்னு சொன்னதும் அவருக்கு உடம்பு சரியாயிடுச்சு, அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவமாகி போயிட்டு நான் வந்து இவனை இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துருக்கேன், ஒரு வார்த்தையாச்சும் இவன் அங்கே ஆஃபீஸ்க்கு போகிறத என்கிட்ட சொல்லணுமா இல்லையா, இவ எப்படி போகலான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே எங்கள் கோவமாயிட்டுருக்கா. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எங்கள் ஷென் ஆஃபீஸ்லேருந்து பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட மூமு நைட்டு ஃபுல்லாமே எனக்கு வந்து அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருக்கா, என்னை ரொம்ப உண்மையிலேயே லவ் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் கால் பண்ணா. ஹீரோயின் அங்கே ஃபோனை பிக்கப் பண்ண மாட்டா. நம்ம ஷென்னோட பிரதர் ஷாவர்டா அவங்க சிஸ்டரும் அவங்க அம்மாவுமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. இவனுமே ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே அப்போ ஹீரோயின்ட்ட நேற்று நான் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொன்னதில் நீ கோவமாக இருக்கியாம்மா அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் தாத்தா இப்போ அவரே நல்லா ஆயிட்டாரு, இந்த பழைய பேச்செல்லாம் பேசி நம்ம என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் வேணாம் தாத்தா அப்படின்றத சொன்னதும் நீங்கள் 2 பேருமே எப்பயுமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், அதை தான் நான் ஆசைப்பட்றேம்மான்னு சொன்னதும் கண்டிப்பாக தாத்தா நாங்கள் எப்பயுமே பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அங்கே நம்ம ஷென் நீ இன்னுமே என்னை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு சொன்னதும் நான் தாத்தாட்ட இப்போ சும்மா தான் சொன்னேன், டைவர்ஸ் ஆன பிறகு நம்ம உண்மைகளை சொல்லிக்கிறலாம், நீ என்ன நடந்தாலும் சரி உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன்னு சொன்னதுமே நான் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், நீ எவ்வளோ தூரத்துக்கு என்னை லவ் பண்ணிட்டுருக்கேன்னு, ப்ளீஸ் என்னை வந்து ஒரே ஒரு சான்ஸ் கொடு,
நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், என்னப்பா பேசிகிட்டு இருக்க, 3 வருஷமாக உனக்கு கண்ணு தெரில, இப்போ திடீர்னு பாசம் பொங்குதா? அந்த பாசத்துக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ என்னோட டிசிஷன் மாற போகிறது கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. பிறகு அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு பயங்கரமாக தண்ணியை போட்டுட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. இந்த ஷென்னுக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு நான் நல்ல ஹஸ்பண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு டோட்டலாகவே மாறிட்டு பேசிகிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப அங்கே ஷாக் ஆயிடுச்சு அப்படின்றத அவள் சொல்கிறா. அதெல்லாமே கேட்டுட்டு, நீ உண்மையிலேயே வந்து அவனை இன்னும் லவ் பண்ணிட்டுருக்கேன்னா பேசாமல் அவனுக்கு நீ ஒரு வாய்ப்பு கொடுத்துறேன், எதுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு உனக்கு கோவம் அப்படின்றத அவங்க ஃப்ரெண்டுமே சொல்கிறா. இவனை பார்த்தா அங்கே வீட்டில் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா இன்னும் அவங்கள காணமேன்னு சொல்லிட்டு மெய்டிட்ட கேட்கும்போது, சார் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து பார்ட்டி பண்ண போனாங்க, இன்னைக்கு மேடம் வந்து வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அங்கே பாஸ்டில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. அந்த ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்கு ஆசையாக வந்துட்டு அங்கே விஷ் பண்ணியிருக்கா. பட் அப்பயுமே அவன் ரூடாக தான் பிஹேவ் பண்ணியிருக்கான். அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவளுக்கு கஷ்டப்படுற மாதிரி நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு எமோஷன் ஆகிட்டு அவன் இங்கே பேசிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க வீட்டுக்கு வந்ததுமே அவளுக்காக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி அவளை ரொம்ப அங்கே கேர் பண்ணி அவன் பார்த்ததுமே, இப்போ எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், உனக்காக தான் நான் ஃபுட் ரெடி பண்ணியிருக்கேன், நீ சாப்பிடுன்னு அவன் சொல்கிறான். பட் அவள் கோவமாயிட்டு இக்னோர் பண்ணிட்டு போனதுமே அப்போ அங்கே நம்ம அசிஸ்டண்ட்டை அவன் போயிட்டு, இந்த இப்படி கோவமாக இருக்க பொண்ணுங்களெல்லாம் எப்படிப்பா சரி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டதும் அவர் அங்கே சிரிச்சிட்டேவும், சார் அவங்களுக்கு பிடிச்சமான திங்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுங்க, எக்ஸ்பென்சிவாக வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனுமே அதே மாதிரி பண்ணலான்னு ஐடியா பண்ணுறான். அப்போ ஹீரோயினுக்கு அவங்க ஃபோன் பண்ணி எல்லா விஷயங்களையும் சொல்கிறான். அவள் பேரில் வந்து ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து மாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு, இதை நீ ரெண்ட்டுக்கு விட்டேன்னா நல்ல வருமானம் உனக்கு மாதம் மாதம் வரும்னு சொன்னதும் அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட, இவனுக்கு என்னாச்சும் தெரியல, ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னோட பேரில் திடீர்னு எழுதி கொடுத்துட்ருக்கான், இவன் என்னப்பா நினைக்கிறான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கேட்குறா. எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ஃப்ரெண்டுமே, சரி நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது, எதுக்காக நீ இப்போ இதெல்லாமே வந்து இப்போ பண்ணிகிட்ருக்க, இதை என்ன வந்து இப்போ நடக்க போதுன்னு நீ நினைக்கிறேன்னு சொன்னதும், நான் இதெல்லாமே உனக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக உன் ஃப்ரெண்டாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உன் மனசையுமே நான் ஜெயிப்பேன், நான் இதுக்குமே டைவர்ஸுமே ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன்னு அவன் சொல்கிறான். ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுமே சேர்ந்து ஷாப்பிங் ஆக போகிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டுலேயே அங்கே மீட் பண்ணிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு கார் வந்து இடிக்கிற மாதிரி வந்ததுமே அந்த பையன் தான் வந்து வேகமாக பிடிச்சி அங்கே காப்பாற்றுறான். அது எல்லாத்தையுமே நம்ம ஷென் பார்த்துட்டு அவங்க 2 பேருமே ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டுமே தப்பாக புரிஞ்சுட்டு ரொம்பவே டென்ஷனாகி போயிடுறான். நைட்டு ஃபுல்லாக அங்கே ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவன் பாட்டு வந்து புலம்பிட்டு இருக்கவுமே அவங்க ஃப்ரெண்டு ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி, நீ வந்து கூட்டிகிட்டு போப்பா, அவன் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்கிறதும் அவங்க கூட்டிகிட்டு போகும்போதே காருக்குள்ளே பார்த்தா என் பாட்டை வந்துட்டு அங்கே புலம்ப ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் என்ன இவன் இப்போ பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டைம் எங்கே போயிட்டுருக்க, நான் போகும்போது வா உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அவங்க ஃபோனில் அங்கே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட மெசேஜ் பண்ணிவிட்டு பேசிகிட்டே போகவுமே, ஏன்னா இவன் வந்து இன்னுமே ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசிகிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க ரோட்டில் பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அங்கே ஃபைட் போனதும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னாலே ஃபைட் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு எனக்கு அவளுக்கு நடுவில் வந்திருக்கதுமே சாதாரண ஒரு ஃபைட் தானே, அப்போ கூடி சீக்கிரம் வந்துட்டு எங்களுக்கு டைவர்ஸ்லாம் ஆகாது, எல்லாமே சரியாயிருன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கான். ஆஃபீஸ்க்கு போனதுமே அப்போ அந்த மீடியா அவன்கிட்ட அங்கே கால் பண்ணுறா, இப்படி பெரிய பார்ட்டி ஒன்று வச்சுருக்காங்கப்பா, அந்த பார்ட்டிக்கு நம்ம வந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கூப்பிடுறா. ஏகப்பட்ட பிஸ்னஸ் மேன் எல்லாமே வருவாங்கன்னு சொன்னதும் அப்போ அவன் நம்ம ஹீரோயினுமே சரி போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறான். அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் போனால் அப்போ அங்கே அந்த மியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு அவளுங்க ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, உனக்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு தகுதி இருக்கா, அது இதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், நீ இந்த பார்ட்டிக்கு என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் வந்திருக்கேன், நீ இப்போ தேவையில்லாமல் எதுக்காக என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், கூடிய சீக்கிரம் ஷென் உன்னை வந்து டைவர்ஸ் பண்ணிடுவார், அதுக்கப்புறம் நான் அவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிடுவேன்னு சொன்னதும், நீ அவனை மேரேஜ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீ இப்படி என்கிட்ட வந்து வெட்டியாக பேசுகிற வேலையெல்லாம் வைக்காதன்னு சொல்லிட்டு இப்படியே அவங்களுக்குள்ள ஃபைட் வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே ஒரு வெயிட்ரஸ் வந்து அங்கே கிளாஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டு வேணுன்னே இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே இடித்து தள்ளி விட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமாக அங்கே அடிபட்டுருது. வழியில் அங்கே துடிச்சிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஷென் வந்ததுமே இவ உடனே பேசுகிறதுக்காக போனதும் பட் அவங்க ஹீரோயினுக்கு அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு, உனக்கு என்னாச்சு, வா நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னதும், நீ மரியாதை இங்கேருந்து போ, நான் உன்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. பட் அவங்க வம்பு பண்ணி அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது அங்கே நம்ம ஹீரோயின் என்னை இறக்கி விடு, உன்கிட்ட இது பேச எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு கோவமாயிட்டு என் கன்னத்தில் வேற அரைஞ்சிடுறா.
அப்போ அங்கே டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஷென்ட்டை வந்து சொல்கிறாரு, நீ உண்மையிலே அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேனா நீ பேசாமல் சொல்லிடணும்ப்பா, நீ எதுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் வந்து அமைதியாக பொறுத்துட்ருக்க அப்படின்றத சொன்னதும், அப்போ நான் என்னடா பண்ணுறது, நான் வந்து அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு என்னை காசுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு நினச்சேன், பட் அவள் என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு புரிஞ்சுக்குச்சு, நான் திரும்ப சான்ஸ் கேட்டால் அவள் கொடுக்க மாட்றா, பட் எப்படினாலும் நான் வந்து சரி பண்ணிடுவேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அவளுங்க நல்லாவே அவன் கேர் பண்ணிக்கிட்டதுமே அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, இப்படி கேரிங் ஹஸ்பண்டாலாம் நீ ட்ராமா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீ எட்டேருந்து விலகி ஏறுன்னு சொன்னதும், ஏன் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் உண்மையிலே தான் சொல்கிறேன், நீ கண்டிப்பாக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். இப்போ ஹீரோயின்ட்ட அவனோட பேரண்ட்ஸை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே ஹீரோயினோட அம்மாவை அவங்க மீட் பண்ணிவிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். அவளோட பிரதர்ஸ்க்கு வந்துட்டு என்னை சுத்தமாக பிடிக்கலன்றது எனக்கு நல்லாவே தெரியும், பட் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், உங்கள் பொண்ணை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், உங்கள் பையங்களுக்குமே நான் புரிய வைப்பேன்னு சொன்னதும் அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு, எனக்குமே நம்பிக்கை இருக்குப்பா, நீ அவளுமே சேர்ந்து நல்லபடியாக வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு அவங்க குக்கிங் பண்ணுறதுக்காக அங்கே கிச்சனுக்கு போனதும், நீ எதுக்காக நீ இவ்வளோ பெரிய ட்ராமா அவங்க பண்ணிச்சிருக்க, நீ இப்படிலாம் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதும், நான் சும்மா பொய்க்காகலாம் சொல்லலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போகிறான். ஸோ இப்போ இந்த மியாவோட அப்பாவை பார்த்தா கோவமாயிட்டு, என்னதாக இருந்தாலும் அவள் ஷெனோட பொண்டாட்டி, அந்த பொண்ணுகிட்ட போய் நீ எப்படி வந்து இப்படி அதிக பிரசங்கித்தனம் பண்ணுவேன்னு சொன்னதும், அப்பா நீங்கள் அவளையெல்லாம் கணக்கில் வைக்காதீங்க, அவளை டைவர்ஸ் பண்ண போகிறாரு, நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிருவேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. அவங்க திரும்பி வந்து கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா இவ பாட்டு சோபாவில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா, சின்ன வயசுலேருந்தே அவள் அப்படிதான்ப்பா, ரொம்ப வீக்கானவ, ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணான்னு வச்சுக்கோ அப்படியே டயர்டாகி போய் தூங்கிடுவான்னு சொன்னதும், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் அவனுமே சேர்ந்து இருந்த மாதிரி அவங்க ஒரு ஃபோட்டோ இருக்குது. ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அந்த வேமா ஹீரோயின் வாங்கி வச்சுக்கிறா. சரி இதை இப்போ நீ ட்ரா பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கப்பா அப்படின்றத சொன்னதும் அவங்க சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கப்பா அங்கே அசிஸ்டன்ட்லேருந்து கால் வந்துடுது. சரி இப்படி மியாவோட அப்பா வாங்க ரொம்ப பெரிய ஃப்ராடு நம்ம கம்பெனியில் பண்ணியிருக்காருன்னு டீட்டெயில்ஸை சொன்னதுமே அவன் ரொம்பவே கோவமாயிட்டு, அந்த ஆளை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அனுப்புங்க வீட்டுக்குன்னு சொல்லிடுறான். ஸோ அதே மாதிரி போலீஸுமே வந்தாலும் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போகும்போது அந்த மியாவுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப பெரிய ஷாக்காக இருது. இதுக்கெல்லாம் காரணமே அந்த மூமு தான். அவன் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அதனால தான் அவன் இக்னோர் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நைட்டு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து பயங்கரமாக தண்ணி அடிச்சிருக்கா. சரி புக் பண்ணி அவளை அனுப்பி விட்டதுமே அந்த மியா வந்து ரொம்ப ஸ்பீடாக காரை ஓட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோயினை அப்படியே அங்கே ஆக்சிடென்ட் பண்ணிடுறா. அவளுக்கு பயங்கரமாக அடிபட்டுருது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவங்க பிரதர்ஸ் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே இங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவள் இதுக்கெல்லாம் காரணமே அந்த மியா தான், அவள் தான் இப்படி நான் ஆக்சிடென்ட் பண்ணான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு கவலையாகி போயிருது அவங்களுக்கு. அப்போ அவங்க பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறான், பட் உள்ளே விடாமல் அழிச்சவங்க வந்துட்டு சண்டை வந்துடுது. அப்போ அங்கே சார் இப்படி மியா வந்துட்டு உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதும் பார்த்தா அவள் ஜெயிலில் தான் இருக்கா. அங்கே மீட் பண்ண போனதுமே இதுக்கெல்லாம் காரணம் அவள் தானே, அதனால தான் அவளை நான் கொலை பண்ண ட்ரை பண்ணேன், நீ அதனால தானே எங்கள் அப்பா வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்ட, அவள் வந்து உன்னை ரொம்பவே ஹேட் பண்ணிட்டுருக்கா, கூடி சீக்கிரம் உன்னை விட்டுட்டு போயிடுவா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. அவன் திரும்ப நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணிவிட்டு, நீ என்ன ரொம்பவே ஹேட் பண்ணிகிட்ருக்கியா, தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணாத, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொன்னதுமே, நீ தயவு செஞ்சு இங்கேருந்து எந்திரிச்சு போயிடு, உன் மூஞ்ச கூட பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, எதுக்காக நீ இப்படி என்னை பாடாப்படுத்திட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கா. அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்களோட இன்சூரன்ஸ் எல்லாமே சரியாயிருச்சு, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னதும் சொல்கிறாங்க, அவன் உனக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்குமே ரெடி ஆகிட்டமான்னு சொன்னதும், நான் டைவர்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்மளோட வீட்டுக்கு நான் வந்துடுவேன் பிரதர் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ உங்கள் வீட்டுக்கு போனதுமே அப்பாவே நீ வந்துட்டியா, உங்கள் ஹேரை நான் வாஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும், இல்லை வேணான்னு சொன்னதுமே ப்ளீஸ்ப்பா அப்படின்றத சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஹேர் எல்லாமே வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்படி டைவர்ஸ் ஆக போகுது. இதுக்கப்புறமே நம்ம தாத்தாட்ட மறைச்சிட்டு இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை, நம்ம நாளைக்கு தாத்தாவை மீட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு 2 பேருமே மீட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின், தாத்தா நான் இப்படி ஷென்னை வந்து டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டு அங்கேருந்து போனதுமே அவருக்கு ரொம்ப வாங்க முடியாமல் போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஷென்ட்ட, நீ என்னடா பண்ணி வச்சு தொலைஞ்ச, அந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு போய் கிடைக்குமா, நீ ஒழுங்காக அந்த பொண்ணை வந்துட்டு டைவர்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது, நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொன்னதும், என்ன நடந்தாலும் சரி தாத்தா நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அவங்க பிரதர் போய் ஹீரோயின் மீட்
மீட் பண்ணதுமே அவங்க பிரதருமே, நீ நினைக்கிற லெவலுக்கு அவன் வந்துட்டு ரொம்ப மோசமானவன் மாதிரி தெரியல. ஏதோ கொஞ்சம் கோவக்காரன், ஏதோ வந்து புத்தி இல்லாம சில வேலைகள் பண்ணியிருக்கான். அவன் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு உனக்கு டைவர்ஸ் குடுக்க மாட்டான். அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் உன்ன. நீ வேணா அவனுக்கு இன்னொரு சான்ஸ் குடுத்து பார்க்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் கேட்குறாரு. பட் ஹீரோயின் அவன் முடிவில் தெளிவாக தான் இருக்கா. அவனை மீட் பண்ணிட்டு, ஏய் என்ன தூங்கிட்டு இருக்க இன்னமே, வா இன்னைக்கு நம்ம போய் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டு வரணும்னு சொன்னதுமே, ஐயோ என்னால் எந்திரிக்கவே முடியலையே, எனக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு அவன் பெரிய ட்ராமா பண்ணுறான். இப்போ ஹீரோயின் அங்கே டச் பண்ணி பார்த்துட்டு அங்கே டாக்டர் வர சொன்னதுமே, ஆமாப்பா அவனுக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு தானே அவனுமே, ஸோ அவனுமே கூட சேர்ந்து சப்பக்கட்டு கட்டான். இப்போ ஹீரோயின் சரி பரவாயில்ல இருக்கட்டும், இன்றைக்கி வந்து நீ ரெஸ்ட் எடு, நாளைக்கு போய் நம்ம கண்டிப்பாக டைவர்ஸ் அக்ரிமெண்ட் வாங்கிக்கலான்னு சொன்னதும், நாளைக்கு வந்து கூப்பிட்டாலுமே எனக்கு தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கு, நம்ம நாளை கழிச்சு போவோமான்னு சொன்னதும், சும்மா வந்துட்டு இப்படியே போய் பேசிகிட்டு இருக்காத, மரியாதை இப்போ எனக்கு வந்துட்டு டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்து வாங்கி கொடு அப்படின்றத சொன்னதும், ரெண்டு பேருமே சேர்ந்து வேறு வழி இல்லாமல் அங்கே வாங்குறாங்க. பட் அவன் தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்றத சொன்னதும், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவன் அப்படியே மயக்கமாகி விழுந்துடுறான். கண்ணை முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். அப்போ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எங்கடா என் பொண்டாட்டி அப்படின்றத சொன்னதும், வந்தாங்க உன்னை அட்மிட் பண்ணாங்க, வீட்டுக்கு போயிட்டு அவங்க லக்கேஜை பேக் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இன்னைக்கு வீட்டை விட்டு போகணும்ல அப்படின்றத சொன்னதும், ஐயோ குடியே முழுகி போச்சு, நான் இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு வேமாவை அங்கேருந்து போகிறான். அங்கே வீட்டில் வந்தால் அவன் லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு வெளியே போனால் இவனும் எவ்வளோ ஸ்டாப் பண்ணி பார்க்குறான். பட் அவள் கேட்க மாட்றா, வீட்டை விட்டு அங்கே போயிடுறா. அங்கே வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மா ஹக் பண்ணிவிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு, இன்றைக்கி உடஞ்சி போய் நீ இருப்ப, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அம்மா இருக்கேன், பிரதர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்துனதும் அவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுகிறா. இவனை பார்த்தா வீட்டில் ஹீரோயினை நினச்சி ரொம்ப கவலையாயிட்டு உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, தாத்தா கால் பண்ணிகிட்டே இருக்காராம், ஃபோன் எடுக்க மாட்டேன்னு சொன்னதும், அம்மா அப்படி என்னை விட்டுட்டு போயிட்டாமா அப்படின்றத சைட்டாவே ரொம்ப ஃபீல் பண்ணதும், என்ன தைரியம் இருக்கு அவள் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போவாளா, நான் இப்போ போய் திட்டில் அவள் பயந்து போய் பாரு வந்து உன்னை திரும்ப மேரேஜ் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு, நீ என்ன தைரியம் தான் என் பையனை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வந்திருப்ப, உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு திமிரான்னு சொல்லிட்டு கேட்டதும், இந்த மாதிரி பேச்செல்லாம் இதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது, ஆல்ரெடி வந்து உங்கள் பையனுக்கு எனக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு அவனுக்குமே எந்த ஒரு உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப கோவப்படுறா. நைட் போல் அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து அவங்க ரெண்டு பேருமே கிளப்புக்கு போயிட்டு பயங்கரமாக அங்கே ட்ரிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. அங்கே ஏகப்பட்ட மேல் மாடல் எல்லாமே சூஸ் வர சொல்லிவிட்டு அதில் ஒரு பையனை சூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவன் கூட சேர்ந்து அவன் ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசும்போது அங்கே நம்ம என்னோட ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டு அவன்கிட்ட கால் பண்ணி இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவன் வேமா வந்து கோவமாயிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா, தண்ணியை போட்டதில் அவன் யாருன்னு கூட அவளுக்கு தெரியலை. இப்போ வாட்டு புலம்பிட்டுருக்கா, நான் என்னடா பண்ணுறது, என் ஹஸ்பண்டை வந்துட்டு நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், பட் இன்னுமே நான் அவனை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு புலம்புறா. அப்போ அங்கே நெக்ஸ்ட் டே அங்கே அசிஸ்டண்ட்டை, என் பொண்டாட்டி என்னை ரொம்ப லவ் பண்ணுறா, அப்படி இருந்து என்னை வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா, நான் எப்படி இவ்வளோ சமாதானப்படுத்துறதுன்னு சொன்னதும், சார் அவங்க உண்மையிலே உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காங்க, பட் அந்த ஃபீலிங்ஸை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியலை, அதனால தான் நீங்கள் வந்து பண்ண விஷயங்கள்லாம் அப்படி இருக்குல்ல, நீங்கள் பேசாமல் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க, அவங்களுமே மன்னிச்சிருவாங்க அப்படின்றது அவர் சொல்றாரு. சோப்பாங்க அவன் நம்ம ஹீரோயினுக்காக அங்க ஒரு நாய்க்குட்டியை கொண்டு போனதுமே அதை பார்த்துட்டு அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, என்னப்பா நீங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சிரா. அது அங்க அவ ஆசை வளர்த்த டாக் தான், அவளுக்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கான். நான் இங்க பக்கத்துல வீடு வாங்கிட்டேன்ப்பா, நீ ஏதாச்சும் தேவைப்பட்டா என்ன கூப்பிடு, நீ எதுக்கு கஷ்டப்பட, அதனால தான் சொன்னதும், இவ எதுக்காக என்ன அப்படி தொந்தரவு பண்றான் அப்படின்றத சொல்லிட்டு அவளோட மைண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ பிறகு அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்றதுக்காக போறான். அப்ப அங்க என்னப்பா உனக்கு உன் ஹஸ்பண்டுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சாமேன்னு சொல்லிட்டுங்க கேட்டதும், அவன் ஆமான்னு சொல்லும்போது, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப ஆரம்பத்துலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சன் கேட்டதுமே, எனக்கு அப்படி ஐடியாலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத சொன்னதும், உன்னை யார் வந்துட்டு மேரேஜ் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிற, நான் வந்துட்டு சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு திமிரா பேசினதுமே ஹீரோயின் போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறா. பிறகு அங்கே வந்தால் லீவ் வந்து, நான் வந்து உன்னை ஆரம்பத்துலேருந்து ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தேன், மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தான் நான் விலகி இருந்தேன், நம்ம ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே கண்டிப்பாக அப்படின்றது அவள் சொல்கிறா. ஸோ வீட்டுக்குமே அவளை கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து ட்ராப் பண்ணுறான். அங்கே நின்று ஹீரோயினவே பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஷென் வந்ததுமே, இப்போ உனக்கும் அவளுக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல, எதுக்காக நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், எப்படினாலும் அவளை கரெக்ட் பண்ணி நான் மேரேஜ் பண்ணிக்குவேன் திரும்பன்னு சொல்லும்போது, நான் இந்த டைம் அப்படி விட போகிறது கிடையாது, அவள் கண்டிப்பாக வந்துட்டு என்ன தான் சூஸ் பண்ணுவான், நான் எப்படியாச்சும் அவளை கரெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கான்.
பிறகு அங்கே நம்ம ஷென்ட்டு இப்படி உன்னோட ஒய்ஃப் வந்து அவங்க ஃப்ரெண்டு லீயோட சேர்ந்து பெய்ஜிங் கிளம்பி போயிருக்காப்பா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டாங்க. அசிஸ்டண்ட்டை பெய்ஜிங் போகிறதுக்கு அவங்க டிக்கெட் எல்லாமே புக் பண்ண சொல்கிறான். இவன் ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் எங்கள் ஹோட்டலில் ட்ராப்லாமே பண்ணிவிட்டு நீ இப்போ ரெஸ்டடு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு இப்படி நியூஸ் வந்துடுது. டிவி எல்லாமே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. என்னென்னு பார்த்தா இப்படி ஃபேமஸான பிஸ்னஸ் மேன் ஷென் போனால் அந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவர் ரொம்பவே பயந்து போயிட்டு நம்ம லீட்டை இப்படி என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ளைட் வந்துட்டு கிராஷ் ஆகிடுச்சான் அப்படின்ற சைட்டு அவள் அழுததோ நீ கவலைப்படாத வா நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போகலான்னு சைட்டு அவள் இங்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் வந்துட்டு அவள் செக் பண்ணி பார்த்துட்டு ஐயோ அவர் இல்லையேன்னு சைட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அந்த சைடில் நம்ம ஷென் வரதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சோ என்னமோ நான் பயந்து போயிட்டேன் அப்படின்ற சைட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ அவன் நான் தான் உன் கண்ணு முன்னாடி தானே இருக்கேன் ஏன் கவலைப்படுற அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அவனை வீட்டுக்கெல்லாமே கூட்டிகிட்டு போயிட்டு மெடிசன் எல்லாமே போட்டுட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவன் நீ இன்னுமே என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கே இல்லை ப்ளீஸ் எனக்காக நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து வந்துடுன்னு சொன்னதும் அவள் அவனோட இந்த பேச்சுகளவே இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் டே அங்கே வந்து ஒரு ஏழை விடுற இடத்துக்கு தான் போயிருக்காங்க. ஸோ ஹீரோயினுமே அங்கே வந்ததுமே அங்கே நம்ம லீயுமே வந்திருக்கான். போட்டி போட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக அது மேலே அங்கே பிட் கட்டிகிட்டு இருக்காங்க. ஐயம் பார்த்தா ஹையஸ்ட்டாக அங்கே வந்து பிட் கட்டி நம்ம ஹீரோயினுக்காக கொடுத்ததுமே நீ இப்போ எதுக்காக இப்படி முட்டாள் மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு எதுவும் உன்ட்ட சொன்னேன்டா நம்மளுக்கு டைவர்ஸ் ஆகி போயிடுச்சு இதுக்கப்புறம் இப்படி வேஸ்ட்டாக வேலை பார்க்காது அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அவன் ஃப்ரெண்டுகிட்ட நான் இன்னைக்கு அவளுக்காக எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக காசை போட்டு இந்த வேஷை வாங்கி கொடுத்துருக்கேன் அவள் என்கிட்ட கோவமாயிட்டு இருக்காப்பா என்கிட்ட பேசக்கூட மாட்டா திட்டிட்டு போகிறா அப்படின்றத சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட் அதை எடுக்க போனதுமே வேமா அதை எடுத்து வச்சுக்கிறான். அப்போங்க நீ எப்பயுமே வந்து ஓல்டு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கா அதனால தான் அவளுக்கு பிடிக்கல கொஞ்சம் ஃபேஷனாக ட்ரெஸ் போகிறேன் அப்படின்றத சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின்ட்டு அந்த வேஸ் அங்கே வச்சுருக்காங்க வம்பு பண்ணி அவள் அதை பார்த்துட்டு இருக்கும்போது இவன் பார்த்தா அங்கே அந்த இப்படி வந்து ட்ரெண்டியாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்ததுமே நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் நான் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கேன்னா அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டதும் என் உயிரை போட்டு வாங்க இங்கேயுமே வந்துட்டியா என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்னு சொல்லி கேட்டதும் டான்ஸ் எல்லாம் வேற ஆடி காமிக்கிறான். அதை பார்த்துட்டாங்க அவளுக்கு இன்னுமே கடுப்பாய் போயிடுது ஏன்டா என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாட்ட அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அம்மா நான் இன்னுமே அவனை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் பட் என்னால் ஏன் அதை சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதும் அப்போ அவங்க அப்பா வந்துட்டு என்னை வந்து பிள்ளைங்களோட விட்டுட்டு இறந்து போனப்போ நானுமே வந்து அவரை நினச்சி அடிக்கடி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேம்மா பட் வருஷங்கள் போக போக அந்த காயங்கள் அப்படியே மறைஞ்சிருச்சு அதே மாதிரி உனக்குமே வந்துட்டு நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து போனால் அப்படியே அவங்க மயக்கமாகி கீழே விழுந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்போ அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கு ஸோ ரொம்ப கொஞ்சம் சிவியராக தான் இருக்குது இதை நம்ம உடனே சர்ஜரி பண்ணணும் பட் இதை இங்கே பண்ணுறதுக்கு ஆள்கள் கிடையாது இதை பண்ணுற ஃபேமஸான டாக்டர் ஜேம்ஸ் தான் வந்துட்டு வந்து பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கு எங்கடா போய் அவரை தேடுறதுன்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ அது எல்லாத்தையும் நம்ம ஷென்னோட ஃப்ரெண்ட் அங்கே பார்த்துட்டு அவன்கிட்ட கால் பண்ணி சொன்னதுமே டாக்டர் ஜேம்ஸ் வந்து டிப்சர்லாந்தில் தான் இருக்கார் நான் இப்போ உடனே அங்கே போய் அவரை மீட் பண்ணி இங்கே வந்து கூட்டிகிட்டு வரேன் உங்களை காப்பாற்றுறதுக்கு அப்படின்ற சைட் அவன் போகிறான். அப்போ அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்படி டாக்டர் ஜேம்ஸ் வந்துட்டு இங்கே ஆப்ரேஷன் பண்ண வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி சர்ஜரி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுமே அப்போ அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க தேங்க்யூ சொல்லும் போது இந்த தேங்க்யூ எல்லாமே போய் ஷென்ட்ட சொல்லுங்கள் ஏன்னா அவர் தான் என்னை அங்கே கூப்பிட்டுட்டு வர்றதுக்காக வந்தார் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் அவனை மீட் பண்ணிவிட்டு அங்கே பேச போனதும் நீ என்னை ரொம்ப ஹேட் பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் உன் கண்ணு முன்னாடி நான் வரமாட்டேன் நீ கவலைப்படாத அப்படின்றத சைட்டு அவன் அங்கே வந்து போகிறான். ஹீரோயின் ரொம்பவே அங்கே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா என்னப்பா ஆச்சு ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கான்னு சொன்னதும் ஆமாம் அவன் வந்துட்டு என்னை லவ்வே பண்ணலை நான் அவனை விட்டுட்டு விலகி வந்துட்டேன் பட் இப்போ துரத்தி பின்னாடி வந்துட்டு ஏதாச்சும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கான் இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு ஏன் இப்படி பண்ணுறானே புரியலைன்னு சொன்னதும் நேஷனலுக்கு வந்துட்டு என்ன அர்த்தம்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுமா ஐ திங்க் வந்துட்டு அவன் உன்னை தூரமாக விலகி போன பிறகு ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் உனக்குமே அவனோட மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீயுமே அவனுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க.
பிறகு அங்கே நம்ம ஷென்னை கூப்பிட்டு நான் வந்து இந்த காம்படிஷன்லேருந்தே விளைவிக்கிறேன்ப்பா. ஏன்னா அந்த பொண்ணோட மனசில் இப்போ வரைக்குமே நீங்கள் தான் இருக்கீங்க. நீங்கள் அவளை வந்துட்டு நல்லபடியாக மட்டும் பார்த்துக்கோங்க, திரும்ப கஷ்டம் மட்டும் படுத்தாதீங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ இவங்க ஹாஸ்பிட்டலில் பில் எல்லாமே பே பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த மியா ஏற்பாடு பண்ண ஆள் வந்து அவளங்க கத்தி வச்சு குத்துறதுக்காக வந்துடுறாங்க. பட் நடுவில் வந்து நம்ம ஷென் தான் அங்கே விழுந்து அவனுக்கு அடிபட்டுருது. அந்த ஆள் அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்போ அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்து காப்பாற்றின பிறகு அவனை மீட் பண்ணிவிட்டு எதுக்காக நீ இப்படி என்னை பாடாப்படுத்திட்டு இருக்க, எனக்காக உன்னோட உயிரை நீ கொடுக்கணும்னு வந்துட்டு என்ன அவசியமா, ஏன் நீ இப்படி பண்ணுற, என்னை நிம்மதியாகவே நீ இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்பாவே நீ என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீயுமே என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ என்னை கண்டிப்பாக வந்துட்டு விட்டுட்டுலாம் போக மாட்டேல அப்படின்றத அவன் சொன்னதுமே அவளுக்கு செம கடுப்பாகி போயிடுது. ஏன்டா இப்படி என்னை பாடாப்படுத்திட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறா. அப்போ தயவு செஞ்சு நீ பேசாமல் வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, என் கூட சேர்ந்து வந்துருன்னு சொல்லிட்டு எங்கள் கூப்பிட்டதும் செம கடுப்பாகி போயிடுது அவளுக்கு. எதுக்காக அப்படி என்னை பாடாப்படுத்திட்டு இருக்க அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் அங்கே கிளம்பி வீட்டுக்கு போனால் அங்கேயுமே வந்துட்டு அந்த டாக்டரும் ஹீரோயின் ஷென்மே சேர்ந்து வந்துடுறாங்க. அடப்பாவி இங்கேயுமே வந்துட்டியா என்னை தொல்லை பண்ணுறதுக்கு, எங்கே போனாலும் என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேயான்னு சொன்னதும் நீ என் கூட வர வரைக்கும் நான் இருக்க விட மாட்டேன், நீ இப்போ என்ன சொல்கிறேன்னு சைட்டை பேசிகிட்டு இருந்தா நான் கூட வரமாட்டேன் அப்படின்றத சைட்டை அவளுங்க சண்டை போட்டுட்ருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுட்டு அங்கே வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கான். என் வீட்டில் வாட்டர் பைப் எல்லாமே உடஞ்சி போச்சுப்பா, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஷென் அவங்க ஃப்ரெண்டு எல்லாமே கூட தான் இருக்காங்க. அவள் வீட்டில் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா நீ எங்கே போய் அதை சரி பண்ணு அப்படின்னா அவளுக்கு லவ் வந்துடும், நல்ல ஐடியா தானேன்னு சொன்னதும் அங்கே அவன் ஆமாம் நான் இப்போவே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அந்த டாக்டர் ஃப்ரெண்டுக்கு அவன் மேலே லவ் வந்துருச்சு. என்னப்பா நீ சொல்கிற அப்படின்ற சைட்டு கையை காமிச்சிட்ருக்கான். அந்த பொண்ணுமே அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு அங்கே சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ கதவை போய் நாக் பண்ணதுமே இவன் வந்து நிற்கிறத பார்த்துட்டு இங்கே எதுக்காக நீ வந்தேன்னு சொன்னதும் நீ வாட்டர் பைப் உடஞ்சி போன பிறகு இந்த வீட்டில் எப்படி இருப்ப, நீ பேசாமல் ஏன் கூட வந்துரு அப்படின்றத சொன்னதும் உன் கூட வரவா, உன் கூட சேர்ந்து நான் வந்து என்னடா பண்ணுவேன் அப்படின்றத சைட்டு அவள் கேட்குறா. ஹீரோயின் உன் கூட சேர்ந்து வந்து நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சே, எப்படி என்னால் அங்கே வர முடியும்னு சைட்டு அவள் சண்டை போடுறான். திரும்ப நெக்ஸ்ட் எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து நின்னதும் இப்போ என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொன்னதும் தாத்தாவோட பர்த்டேல தாத்தாவை நம்ம மீட் பண்ணி ஒரு விஷ் பண்ண வேணாமா, வாப்பா வீட்டுக்கு அப்படின்ற சொன்னதும் சரின்னு சைட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போனதும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வெல்கம் பண்ணிட்டுருக்காரு அவர். அந்த ஜூலிக்கு அதை பார்த்துட்டு சுத்தமாக பிடிக்கல, உனக்கும் அவருக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல அப்புறம் இதுக்காக நீங்கள் வந்திருக்கான்னு சொன்னதும் ஆமாம் டைவர்ஸ் ஆயிடுச்சு, பட் தாத்தா வந்துட்டு எனக்கும் தான் தாத்தா இப்போ வரைக்குமே அவரை நான் ரொம்பவே அங்கே வந்துட்டு லைக் பண்ணிகிட்ருக்கேன், டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவர்கிட்ட நான் பேசாமல் இருக்க முடியுமா அப்படின்றத சைட்டு அவள் கேட்குறா. அப்போ அங்கே நம்ம ஷென்மே நீ இப்போயுமே என்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு நீ எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, என்னை வந்துட்டு நீ ஏற்றுக்கோப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே நான் வந்துட்டு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறா. ஸோ அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க மீட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்து பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோயின் மேலே ஆசை இருக்குது, பட் தூரமாக இருந்தால் அதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு அப்படின்னா நீ இவன் கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டான் என்ன வந்து சீட் பண்ணிகிட்ருக்கியா, என்ன வந்து டைவர்ஸ் வாங்கணும்னு சொன்னையா, நான் வந்துட்டு உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, நான் எவன் கூட நாள் போய் சுற்றுவேன், நீ எதுக்காக கேட்குறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. ஸோ பிறகு அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு நீங்கள் நடந்த எல்லாமே சொன்னதுமே அப்படின்னா அவன் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான், நீ ரிஜெக்ட் பண்ணாத ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்கிறாங்க. அங்கே அப்போ அங்கே ஃபயர் வுட்ஸ் எல்லாமே வெடிச்சிட்ருக்கோமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அப்போ அவனுமே சந்தோஷமாயிட்டு நீ எனக்கு சான்ஸ் கொடுக்குறியா, 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொன்னதுமே இல்லை எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, நான் புதுசாக என்னோடய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும், இதுக்கப்புறம் நம்ம 2 பேர்த்துக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனதும் அவனுக்கு அவ்வளோதான் ரொம்பவே அங்கே டென்ஷனாகி போயிடுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவனை வந்து மீட் பண்ணிவிட்டு நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, என்னோட ஃப்ரெண்டோட கம்பெனியை நீ டேக் ஓவர் பண்ணிட்டியாமே, ரொமான்டிக்லி ரிலேஷன்ஷிப் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுப்பா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான், நீ ஏன் ஏதாச்சும் கற்பனையில் மிதக்காது அப்படின்றத அவள் சொல்கிறா. என்ன பேசிகிட்டு இருக்க நீ ஃபஸ்ட்டே அப்படின்னா என்கிட்ட இதை சொல்லியிருக்கணும்ல, நீ என்ன தானே லவ் பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. பட் நான் எடுத்தவொடனே ஒன்றா மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், நம்ம டேட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அவள் சொல்கிறா. ஸோ எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸில் அவட்டவே அவன் பேசிகிட்டு இருக்கோமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்டு நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, எப்போ பார்த்தாலும் அவட்ட தான் பேசிகிட்ருக்க, வேலையவே வந்து கவனம் செலுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்கான்.
பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை நைட் போல் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு அவளை போய் பிடிச்சவங்க போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டான். நீ ஏன் இப்படி பண்ணிச்சிக்கன்னு சொன்னதும், என்னை நீ விட்டுட்டுலாம் போயிட மாட்டேல அப்படின்றத சொல்லும்போது, உன்னை ஏன் விட்டுட்டு போகிறேன், அவன் என் ஃப்ரெண்டு தான், என்னை வீட்டில் ட்ராப் பண்ண வந்தான். ரெண்டாவது நான் அவன்கிட்ட இங்கே பாரு ரிங்கை கையில் போட்டிருக்கேன், நான் வந்து மேரேஜ் ஆன பொண்ணுன்னு நான் சொல்லிட்டேன், நீ இப்படிலாம் வந்து நினைக்காதன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே ஹாப்பியாக இழான். ஸோ 2 பேருமே சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் மூமெண்ட் சொல்லி கேட்டதும் அவளுமே மேரேஜுக்குமே ஒத்துக்கிறா. ஸோ அப்போ அவங்க அம்மாட்டாங்க அவங்க பிரதர்ட் எல்லாமே கூட்டிகிட்டு போயிட்டு மேரேஜ் வந்து பண்ணுறதை பற்றி அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுமே கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த மிஸ்டேக்லாம் நடக்கக்கூடாது, 2 பேரும் சந்தோஷமாக வாழணும்னு சொன்னதும் கண்டிப்பாக இந்த டைம் எந்த ஒரு தப்புமே நடக்காதுன்னு அவன் சொல்கிறான். ஸோ ஹாப்பி ஆகிட்டு அவங்களுக்கு ஃபைனலாக பார்த்தா சூப்பராக அங்கே வந்துட்டு மேரேஜ்மே பண்ணுறாங்க. 2 பேருமே லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக திரும்பவுமே வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நல்ல விதமாக ஸ்டார்ட்மே பண்ணுறாங்க. எப்படியோ வந்து பொண்டாட்டியை புரிஞ்சுக்காம சுற்றினவன் ஃபைனலாக பார்த்தா அங்கே டைவர்ஸ் பண்ண பிறகு பின்னாடியே சுற்றி அவளை எப்படியோ கரெக்ட் பண்ணிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கன்னு இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.